வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். ஊரை ஒன்றாகி தங்களின் சுய நிதியில் தாங்களே தூர்வாரி 14.6 ஏக்கர் குளத்தை ஏரியாக சீராக்கிய ஆம்பலாப்பட்டு தெற்கு கிராமம். பயிர் விவசாயம் செய்து மகசூல் எடுத்த வயல்வெளிகள் அனைத்தும் தற்போது கான்கிரீட் கட்டிடங்களை மகசூல் செய்து வரும் நிலையில் பல்வேறு கிராமங்களின் விவசாய நிலங்கள் ரியல் எஸ்டேட்டாக உருமாறியுள்ளது. குளோபல் வார்மிங் என்கின்ற பூமி வெப்பமயம் என்ற காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் தங்கள் கிராமத்தில் நடக்காமல் இருப்பதற்காக பல்வேறு தட்டுப்பாடுகளுக்கு நடுவில் கல்லணை கால்வாய் நீர்ப்பாசனம் மூலம் விவசாயம் சாகுபடி செய்து வரும் கிராமம் ஆம்பலாப்பட்டு தெற்கு. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகாவில் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை சாலையில் பாப்பாநாடு ஊரிலிருந்து பிரியும் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஆம்பல் மலர்கள் பூத்து குலுங்கிய நீர்நிலைகளை கொண்ட பகுதி ஆம்பல் வனம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. இது நாளடைவில் ஆம்பலாப்பட்டாக பெயர் மாற்றமடைந்து தற்போது தெற்கு வடக்கு என 2 ஊராட்சியாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆம்பலாப்பட்டு தெற்கு பகுதியைச் சேர்ந்தவர் கே வைரக்கண்ணு. இவர் சென்னை திருவொற்றியூர் பகுதியில் கடந்த 1971 முதல் 2002 வரை தக்கை கல்நார் தொழிற்சாலையில் ஹவுசிங் போர்டு குவாலிட்டி கண்ட்ரோலராக பணிபுரிந்தவர். தனது பணிக்காலம் முடிந்த பிறகு கிராமத்திற்கு சென்றவர் தண்ணீர் பற்றாக்குறையால் விவசாய நிலங்களில் விவசாயம் செய்ய முடியாமலும் செய்தாலும் நஷ்டம் ஏற்படும் விதத்தில் கிராமத்தினர் இருப்பதை அறிந்தார். மேலும் 180 அடி ஆழத்தில் நிலத்தடி நீர் கிடைத்ததால் கிராமத்தினர் மிகுந்த சிரமத்தில் இருந்தனர். பல்வேறு குளங்கள் மிகப்பெரிய 3 ஏரிகளுடன் 50 வருடங்களுக்கு முன்பு பசுமையாக இருந்த இடம் தற்போது வறட்சியின் பிடியில் இருப்பதைக் கண்டு கிராம மக்களை ஒன்றிணைத்து கிராமத்தில் உள்ள குளங்களை சீரமைக்க முயற்சி எடுத்தார். குளங்களை தூர்வார்வதற்கு அரசு நிதி உதவி கிடைக்காத சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக அப்பகுதியை கஜா புயல் தாக்கியது. ஒரே நாளில் அந்த கிராமம் 150 வருடங்களுக்கு பின்னோக்கிய நிலைக்கு சென்றது. கஜா புயலால் 1 மாதம் மின்சாரம் இல்லாமலும் மரங்கள் விழுந்து சாலை துண்டிக்கப்பட்ட நிலையில் உணவு, மருந்து, குடிநீருக்கு மிகுந்த தட்டுப்பாட்டில் தவித்தனர். வெளிநாடுகளில் பணி செய்து வந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தனித்தனியாக உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு உதவிய நிலையில் அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்களுடன் கிராமத்தினர் அனைவரையும் ஜாதி, மதம், அரசியல் பாகுபாடு இன்றி ஆம்பலாப்பட்டு தெற்காக ஒன்றிணைத்து அன்றைய இடர்பாடுகளை சரி செய்து கொண்டார்கள். இந்த நிலையில் ஆம்பலாப்பட்டின் குறிச்சி ஏரியின் கரையில் இருந்த பால் பொங்கும் ஸ்ரீ பாலடி ஐயனார் ஸ்ரீ செல்லியம்மன் கோவிலில் கிராமத்தினர் ஒன்றிணைந்து நடத்திய கூட்டத்தில் வெட்டாதீர்கள், மரம் சொல்கிறது மழை தருவேன் என்று, வெட்டுங்கள் மழைநீரை சேகரிப்பேன் என்கிறது குளம் என்ற கருத்தின் அடிப்படையில் உயிர் துளி இயற்கையோடு இணைவோம் என்ற எண்ணத்தில் குறிச்சி ஏரி நீர்நிலை பயன்படுத்துவோர் சங்கம் என்ற புதிய சங்கத்தினை உருவாக்கி அதன் தலைவராக கே வைரக்கண்ணும், செயலாளராக ஏ ராமமூர்த்தி, பொருளாளராக ஆ சாமிக்கண்ணு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தங்கள் கிராமத்து குறிச்சி ஏரி குளத்தினை தூர்வாரி தண்ணீர் தேங்கும் ஏரியாக பொதுமக்களே முன்னின்று மாற்ற கலெக்டர் அண்ணாதுரையிடம் அனுமதி பெற்றனர். அனுமதி கிடைத்த பின் தங்கள் கிராமத்தினர் மற்றும் வெளிநாடுகளில் பணி செய்யும் தங்கள் கிராமத்து இளைஞர்களை ஒன்றிணைத்து 9/5/2019 முதல் 27/8/2019 காலை இடைவெளியில் 91 தினத்தில் சீதனம் பவுண்டேஷன் மூலம் 500 அடி அகலம் 2000 அடி நீளத்தில் சுமார் 14.6 ஏக்கர் பரப்பளவில் குளத்தினை தூர்வாரி ஆழப்படுத்தினர். குளத்தின் நடுவில் 3 திட்டுகள் அமைத்து ஏரியாக அமைத்துள்ளனர். இப்பணியில் தொடர்ந்து 4 சனிக்கிழமைகளில் கிராமத்தினர் 200க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றிணைந்து அந்த குளத்தில் இறங்கி குளத்தில் முளைத்திருந்த புதர், செடி கொடிகள் மற்றும் தேங்கிய பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்ட அனைத்து குப்பைகளையும் அகற்றினர். இதனைத் தொடர்ந்து கரையின் ஓரங்களில் வேப்பமரம், நாவமரம், ஆலமரம், அரசமரம், மகிழம், இலுப்பை, அத்திமரம் உள்ளிட்ட 2500 மரங்களும் குளத்தின் நடுவில் உள்ள திட்டுகளில் 600 மரங்களை நட்டு பராமரிக்க தொடங்கினர். இந்நிலையில் குளத்தில் சேரும் தண்ணீரை தூய்மைப்படுத்தும் விதமாக தண்ணீர் வரும் பகுதிகளில் 5000 வெட்டி வேர் நட்டு வைத்தனர்.
அதனைத் தொடர்ந்து தூர் வாருவதற்காக ஒரு கிட்டாச்சி வாகனம், ஒரு ஜேசிபி இயந்திரம் மற்றும் கிராமத்தினரின் உதவியோடு ரூபாய் 25 லட்சம் திட்ட மதிப்பில் துவக்கப்பட்ட பணியினை சுமார் ரூபாய் 19 லட்சத்திலேயே முடித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த ஏரியில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்ட நிலையில் ஏராளமான பறவைகளும் ஏராளமான மரங்களும் வளர்ந்து அப்பகுதியின் பறவைகளின் சரணாலயமாக இப்பகுதி திகழ்வது குறிப்பிடத்தக்கது. தற்போது அப்பகுதியில் நிலத்தடி நீர் சுமார் 2-3 அடிகளிலேயே கிடைப்பதாகவும் தெரிவித்தனர். சில இடங்களில் தானாகவே ஊற்று தண்ணீர் வெளிவருவதும் நடந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். தற்போது ஏரிக்கு வரும் தண்ணீர் நீர்வழி பாதையில் எவ்விதமான இடையூறும் ஏற்படாத வண்ணம் வாய்க்கால்களை சரி செய்து வடிகால் பகுதியில் எவ்விதமான இடையூறுகளும் ஏற்படாத வண்ணம் நீர்வழி பாதைகளை சரி செய்து கொண்டிருக்கும் பணியுடன் நட்டு வைத்த மரங்களை சேதமடையாமல் பாதுகாக்கும் பணியையும் சீதனம் பவுண்டேஷன் தன்னார்வ தொண்டர்கள் மூலம் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவொற்றியூரின் பல்வேறு பணிகளுக்கு குரல் கொடுத்து முன்னின்ற திருவொற்றியூர் சமூக சேவை சங்கத்தின் நிறுவனர் கோட்டீஸ்வரன் மற்றும் கே வைரக்கண்ணு இருவரும் திருவொற்றியூரில் NSS ஆலோசகர்களாக செயல்பட்டு வந்துள்ளனர். சமீபத்தில் திருவொற்றியூர் வெள்ளையன் செட்டியார் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சுப்பையாவிடம் திருவொற்றியூர் சமூக சேவை சங்க அமைப்பின் நிறுவனர் கோட்டீஸ்வரன் பேசிக் கொண்டிருந்த போது வைரக்கண்ணு ஞாபகம் வர சுப்பையா வைரக்கண்ணு தன்னுடைய ஊரில் செய்து வரும் பணியை விவரிக்க கோட்டீஸ்வரன் உடனடியாக ஆம்பலாப்பட்டு கே வைரக்கண்ணுவை சந்தித்து அவரை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் கடந்த 22/2/2026 அதிகாலை சென்னையில் இருந்த ஆம்பலாப்பட்டு கிராமத்திற்கு சென்று கிராமத்தினர் முன்னிலையில் உரையாடி அவர்களின் சேவையை பாராட்டி பால்காவிலிருந்து கங்கை வரை என்ற புத்தகத்தை பரிசீலித்தார். இந்நிகழ்ச்சியில் சமூக சேவை சங்க ஆலோசகர் மற்றும் ராயபுரம் பீனா நிறுவனர் ஆர் ஜெயக்குமார் மற்றும் ஆம்பலாப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தமிழரசன், ஆம்பலாப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவரும் திருவொற்றியூரின் ETPS நிறுவனத்தில் டிவிஷன் என்ஜினியராக பணி செய்த வீரையன் ஆகியோருடன் ஆம்பலாப்பட்டு கிராமத்தினர் விஜயபாலன், ஜோதி பாசு, சரவணன், சின்ன அன்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்.